இது வந்து என்னடா இவனை இண்டிகேட்டர் தூக்கி வந்துட்டானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இண்டிகேட்டர் ஒர்க் ஆகாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும். பட் எந்த மாதிரி யூஸ் பண்றீங்க, எப்படி யூஸ் பண்றீங்க, என்ன காரணத்துக்காக யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த இண்டிகேட்டர் அப்படிங்கிறது வந்து வேறுபடும். இது எந்த இண்டிகேட்டரா இருந்தாலும் சரி, மூவிங் ஆவரேஜா இருக்கலாம், ஆர்எஸ்ஐ இருக்கலாம், எதா இருந்தாலும் சரி, இது விவேப்பா இருக்கலாம், எதா இருந்தாலும் சரி, என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றீங்க, எதனால யூஸ் பண்றீங்க, அதை எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது வந்து பொறுத்து அது மாறுபடும். அதை பட்டு இண்டிகேட்டரே ஒர்க் ஆகுது, நான் இண்டிகேட்டர் இல்லாம தான் ஸ்ட்ராட்டஜி தேடுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து தப்பு. ஒரு இண்டிகேஷன் அப்படின்னு ஒண்ணு எதுக்கு தேவைப்படுதுன்னா, ஒரு இடத்துல இது நடக்க போகுதுன்னு இண்டிகேட் பண்ணணும். பட் நம்ம இங்க என்ன தப்பு பண்றோம், கம்ப்ளீட்டா இண்டிகேட்டரை பிலீவ் பண்ணி அதை வச்சு பை செல் வந்து போடுறோம். இப்போ இந்த சீரியஸ் வந்து நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். என்ன சீரியஸ் பாத்தீங்கன்னா, இந்த கம்ப்ளீட்டா இண்டிகேட்டர் பத்தின சீரியஸ். இந்த இண்டிகேட்டர் எப்படி கரெக்டா யூஸ் பண்றது, அதோடைய கரெக்டான டெக்னாலஜி மெத்தட் என்ன, அது எப்படி கரெக்டா ஃபைன் பண்றது. ஏன்னா நம்மள பல பேர் என்னது எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரா இருந்தாலும் சரி, இல்ல வந்து பிகினர் ட்ரேடரா இருந்தாலும் சரி, என்ன பண்ணிருப்போம், ஏதோ ஒரு இண்டிகேட்டரை வச்சுதான் ஸ்டார்டிங்ல மார்க்கெட்டுக்குள்ள வந்திருப்போம். கரெக்டா? அப்ப அந்த இடத்துல அதுல இருந்து வெளியே வர்றது, அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆர்எஸ்ஐ நான் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோமே, அந்த ஆர்எஸ்ஐல இருந்து வெளியே வர்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரம் விட்டு போக முடியாது. நான் வந்து அன்னைக்கு ஆர்எஸ்ஐ இல்லாம ட்ரேட் போட்டிருப்பேன். அடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது ஆர்எஸ்ஐல ட்ரேட் சூப்பரா கிடைச்சிருக்கும். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டு கூடாது, இதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எடுத்து அந்த ஆர்எஸ்ஐயை நான் ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு எஸ்எல் அடிச்சிடும். அப்போ இது வந்து ஒரு 50-50 ரேஷியோ மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் ஏன் அப்படி ஒர்க் ஆகுது, ஏன் அந்த ஃபீலிங்ஸை கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா கிராக் டவுன் பண்ண போறோம். ஸோ கம்ப்ளீட்டா வீடியோ பாருங்க, உங்களுக்கு புரிய வரும். என்ன மிஸ்டேக் பண்றீங்க, எப்படி பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும், எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கிளியரான கான்செப்ட். சரியா? இந்த ஆர்எஸ்ஐ அப்படிங்கிறது வந்து என்னன்னு புரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் ஆர்எஸ்ஐ அப்படின்னாலே ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் தான். அப்போ ஒரு இண்டெக்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒண்ணுதான். எப்படி ஒரு இண்டெக்ஸோட, அது இண்டெக்ஸ்னா எதனால இருக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்டாக்கா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம், ஃபியூச்சரா இருக்கலாம், எதனால இருக்கலாம். சரியா? இப்போ நிஃப்டியா இருக்கலாம், சென்செக்ஸா இருக்கலாம், பேங்க் நிஃப்டியா இருக்கலாம். அதோடைய ஸ்ட்ரென்த் என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது யூஸ் ஆகுமே தவிர, இந்த ஆர்எஸ்ஐ வந்து மூமெண்டம் தான் மெஷர் பண்ணுமே தவிர ட்ரெண்டை மெஷர் பண்ணாது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சாங்க. எல்லாருமே வந்து இது வந்து ட்ரெண்டை தான் மீன் பண்ணுது அப்படின்னு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் போட்டுறேன், ஒரு நிமிஷம். ஆர்எஸ்ஐ போட்டுருமா, இதுல ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் தான், அதோடைய ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சரியா? இதுல வந்து 2 லெவல் இருக்கு, 80-20 அப்படின்னு இருக்கு. பேசிக்கா இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுல 2 லெவலா செட் பண்ணிப்பாங்க. ஓகே, 70-30 அப்படின்னு செட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் நார்மலா பேசிக்கான இருக்கும். இந்த செட்டிங்ஸை வந்து நீங்க மாத்திக்கொள்ளலாம். சரியா? உங்களுக்கு வேணும் என்றால் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். சரியா? இப்போ 18 இருக்கு, அப்ப நான் வந்து 70-30 வச்சுக்கிறேன். ஓகே, 70-30. ஏன்னா இப்போ 80னா ரொம்ப ரொம்ப ஓவர் இதா போயிருது. ஸோ 70-30 இதுதான் வந்து பேசிக்கா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து எல்லாரோட சார்ட்ல நீங்க வந்து மேக்ஸிமம் பாக்குற நிறைய யூடியூப் வீடியோஸ்ல, நிறைய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்ல, இல்ல வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஷோ பண்ணாங்கன்னா இந்த ஆர்எஸ்ஐ அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் வந்து எல்லாரோட சார்ட்லயும் காமனா பார்க்க முடியும். பிகாஸ் அது அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க மேஜர் கான்செப்ட். ஓகே, மேஜர் கான்செப்ட். இப்போ 70-30 போட்டுக்கிட்டேன். ஓகே, நான் கொஞ்சம் இதை பெருசு பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத. 70-30 அப்படின்னு போட்டுக்கிட்டேன். இப்போ என்ன கான்செப்ட்ல சொல்லுவாங்க, இது வந்து 70க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓவர் பாட் ஆயிருச்சு. அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, செல்லை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து செல் ட்ரேடு, அதாவது புட் ஆப்ஷன் ட்ரேடோ இல்ல செல் ட்ரேடையோ வந்து எதிர்பார்ப்பாங்க. இல்ல இது வந்து 30க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓவர் சோல்ட் ஆயிருச்சு. அப்ப இந்த இடத்துல என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா பை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மிஸ்டேக் பண்றாங்க. யார் எந்த தப்பு பண்ணாலும் சரி, இந்த தப்பை மட்டும் நீங்க பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இங்க டீச் பண்ற மென்டர்ஸ் அவங்களுமே இதே கான்செப்ட் தான் சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. நான் காலங்காலமா நீங்க நிறைய வீடியோ எடுத்து பார்க்கலாம். ஆர்எஸ்ஐ வந்து 70க்கு மேல இருந்ததுன்னா அது ஓவர் பாட்டு. அப்ப அந்த இடத்துல வந்து நீங்க செல் ட்ரேட் எதிர்பாருங்க. ஒருவேளை நீங்க செல் ட்ரேட் பிடிக்கிறீங்க, அது மாதிரி இந்த பிரேக் அவுட் ஃபெயிலியரை பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுமே வந்து இதை யூஸ் பண்ணி, இந்த மாதிரி யூஸ் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங்கான என்ட்ரியை வந்து எடுக்கிறதுக்கு வந்து இந்த ஆர்எஸ்ஐ வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் இருக்கு. பட் அது உண்மையான கேட்டீங்கன்னா அது உண்மை கிடையாது. ஏன் உண்மை கிடையாது, அது ஒரு மார்க்கெட்ல சொல்லக்கூடிய ஒரு மித்து. நீங்க பாருங்களேன், நார்மலா 70க்கு மேல இருக்கு. சரி, 70க்கு மேல இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்டை பார்க்கும்போது உங்களுக்கு ஓவர் பாட் ஆயிருச்சு, அப்ப இங்க இருந்து செல் ஆயிரும் அப்படிங்கிற ஃபீல் வரும். அது மாதிரி நீங்க பார்க்கும்போது மார்க்கெட் செல்லு தான் ஆயிருக்கும். நீங்க இது இந்த ரேஞ்சு கிடையாது. அது மாதிரி ஐம் நாட் அ செபி ரிஜிஸ்டர் அனாலிசிஸ், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். பாருங்களேன்,
அபோவ் பிலோ டவுனுக்கு 20 கீழே வந்துருச்சு, இல்லை 30 கீழே வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஓவர் சோல்ட் ஆயிருச்சு, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பை மூமெண்டம் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. பட் அது பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கெட்டை முடிச்சுட்டு எடுத்து பார்க்கும்போது அது அப்படிதான் இருந்திருக்கும். பட் ரியாலிட்டியில இது வந்து லைவ் மார்க்கெட்ல பார்க்கும்போது இதோடைய கான்செப்ட் கம்ப்ளீட்டா வித்தியாசமாக இருக்கும். அப்ப இதை எப்படி யூஸ் பண்றது கரெக்டா அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சாங்க. ஓகே, இது என்னைக்குமே தெளிவா புரிஞ்சாங்க. 70க்கு மேல இருந்தால் சரியா, ஒருவேளை RSI வந்து 70க்கு மேல இருந்தால் அது 80, 90, 100ன்னு கூட போகலாம். ஒருவேளை 30 கீழே இருந்தால் 20, 10 சரியா 5ன்னு கூட வரலாம். அப்போ அந்த ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல வந்தா இது கண்டிப்பா பை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான RSI இண்டிகேட்டரும் சொல்லாது. இந்த RSI வந்து மூமெண்டமா தான் சொல்லுமே தவிர ட்ரெண்டை சொல்லாது. அப்போ பேசிக்கா அந்த ஓவர் பாட் ஓவர் சோல்ட் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து உங்களுக்கு தப்பா பிரதிபலிக்கப்பட்டது, நீங்க தவறா யூஸ் பண்றீங்க. அப்ப இது எப்படி ப்ரோ கரெக்டா யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கான்செப்ட்டுக்கு வரும். அதுக்கு முன்னாடி RSIயோட ஒரு முக்கியமான கான்செப்டை புரிஞ்சுக்கங்க. ஓகேவா, இதுல வந்து ஒரு லைன் இருக்கு கரெக்டா, அந்த லைன் வந்து எதை குறிக்கும் அப்படின்னா டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை குறிக்கும். சரியா, டைவர்ஜென்ஸ். இந்த டைவர்ஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு நிறைய பேருக்கு கேள்விகள் வரலாம். அது என்ன ப்ரோ டைவர்ஜென்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பிரைஸ் வந்து மேல போகுது. ஓகே, பிரைஸ் வந்து மேல போகுது, ஆனால் சரியா பிரைஸ் வந்து புதுசா ஒரு ஹை வைக்கணும்னு வச்சுக்கோ. இப்போ இதுதான் ஹை, இப்போ புதுசா ஒரு ஹை வைக்குது அப்படின்னு வச்சுக்கோ. ஆனால் நீங்க RSI பாக்குறீங்க சரியா, RSI வந்து கீழே வச்சுக்கிட்டு இருக்கு, கீழே போய்கிட்டு இருக்கு. அப்போ இது வந்து லோயர் டைவர்ஜென்ஸ், அதாவது பியரிஷ் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இதே மாதிரி பிரைஸ் வந்து ஒரு லோ வைக்குது, அதே மாதிரி புதுசா ஒரு லோ வைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல ஒரு லோ வைக்குது, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு லோ வைக்குது. ஆனா உங்களுக்கு RSI பாக்குறீங்க, இது வந்து மேல போயிட்டு இருக்கு அப்படின்னா இது புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புல்லிஷ் டைவர்ஜென்ஸுக்கும் பியரிஷ் டைவர்ஜென்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேசிக்கா புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து பிரைஸ் வந்து லோவா வைக்கும். எப்படி, அதாவது என்ன பிரைஸ், மார்க்கெட்டோட பிரைஸ் வந்து லோவர் ஃபர்ஸ்ட் ஒரு லோ, அதுக்கப்புறம் இன்னொரு லோ வைக்கும். ஆனால் RSI வந்து உங்களுக்கு ஹையர் லோ கிரியேட் பண்ணும். சரி, ஹையர் லோ கிரியேட் பண்ணும். அப்ப ஹையர் லோன்னு என்ன, இது லோ, இது வந்து ஹையர் லோ. கரெக்டா? ஸோ இப்போ இதில் ஸ்விங்கிலோ இதில் நிறைய வார்த்தைகள் இருக்கு, பட் நீங்க உங்களுடைய வார்த்தையில வந்துடுறேன். ஹையர் லோ கிரியேட் பண்ணும், இதை தெளிவா புரிஞ்சுங்க. அதே மாதிரி பியரிஷ் டைவர்ஜென்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். பிரைஸ் வந்து ஹையர் ஹை வைக்கும். எப்படி, பிரைஸ் வந்து ஹையர் ஹை வைக்கும், ஆனால் டைவர்ஜென்ஸ் ஓகே, அதாவது வந்து உங்களுக்கு RSIயோட டைவர்ஜென்ஸ் லைன் வந்து உங்களுக்கு என்ன வைக்கும் அப்படின்னா லோவர் லோ வைக்கும். சரியா, இப்போ இது லோனா இங்க புதுசா ஒரு லோவர் லோ வைக்கும். ஓகே, அப்படி லோவர் லோ வைக்கும் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுங்க. பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, பிரைஸ் மேல போயிட்டு இருக்கு, இங்க ஒரு லோ வச்சிருக்கு, இங்க ஒரு லோவர் லோ வச்சிருக்கு. அதே மாதிரி பிரைஸ் உங்களுக்கு மேல போயிட்டு இருக்கு, திருப்பி ஒரு லோவர்ல வச்சிருக்கு. அப்ப இதை வந்து நீங்க என்ன எடுத்துக்கலாம், பியரிஷ் டைவர்ஜென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா, அப்ப இந்த பியரிஷ் டைவர்ஜென்ஸ் எதை மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பேசிக்கா அங்க பையிங் மூமெண்டம் கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிறத மீன் பண்ணுது. ஏன் மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த், அதாவது செல்லோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிட்டே வருது. அதனாலதான் உங்களுக்கு பிரைஸ் கீழே இறங்கிட்டு இருக்கு. பட் RSI அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மேல அந்த லோவர் லோவா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சாங்க. ஓகே, அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சாங்க. புல்லிஷ் டைவர்ஜென்ஸ்ல பிரைஸ் வந்து லோவர் லோ வைக்கும், RSI வந்து ஹையர் லோவா வைக்கும். சரியா, பியரிஷ் டைவர்ஜென்ஸ்ல பிரைஸ் வந்து ஹையர் ஹையா வைக்கும். எப்படி, பிரைஸ் வந்து ஹையர் ஹையா வைக்கும், ஆனால் உங்களுடைய RSI பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லோவர் லோ வந்து வச்சிருக்கும். அதாவது லோவர் லோ கிடையாது, லோவர் ஹை வச்சிருக்கும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சாங்க. இதுல கன்ஃபியூஸ் ஆகுங்க, ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்து நோட் கூட பண்ணி வச்சாங்க. ஓகே, நோட் பண்ணி வச்சாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த லைன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதுதான் டைவர்ஜென்ஸ் லைனு. அப்ப இந்த டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து RSIல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் புரியுதா? இதுல இன்னொரு புல்லிஷ் டைவர்ஜென்ஸ்க்கும் பியரிஷ் டைவர்ஜென்ஸ்க்கும் ஒரு ஹிடன் அஜெண்டா ஒன்று இருக்கு. உண்மையிலே கமாண்ட்ல வந்து கேட்டீங்க அப்படின்னா அந்த அஜெண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோ எடுத்து போடும். இல்லை ஆல்ரெடி வீடியோ லாங்கா போகுது, 8 நிமிஷம் ஆயிடுச்சா கரெக்டா? அப்போ இந்த RSI அப்படிங்கிறது வந்து மொமெண்டமா குறிக்குமே தவிர, எப்படி மொமெண்டமா குறிக்குமே தவிர அது வந்து அப் ட்ரெண்டா போயிருமா டவுன் ட்ரெண்டா போயிருமா அப்படிங்கிறது கிடையாது. அதனாலதான் இந்த டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. அந்த டைவர்ஜென்ஸ் நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணும், ஒரு வார்னிங் கொடுக்கும். இல்லப்பா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து செல் ஆகல, அந்த செல்லர் வந்து வீக் ஆயிட்டே வராங்க, இல்ல பையர் வந்து வீக் ஆயிட்டே வராங்க அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை கிரியேட் பண்ணும். அப்ப இந்த டைவர்ஜென்ஸோட பிரைஸ் ஆக்ஷன் விவேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 இதை இப்போ SMC பண்றீங்க, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னா அதையும் சேர்த்து ஆட் பண்ணி வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த செட்டப் வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத இங்க மெயின் கான்செப்ட். அப்ப டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து வார்னிங்கை கொடுக்குமே தவிர பை அண்ட் செல் சிக்னல் கொடுக்காது. சரியா, அது தெளிவா புரிஞ்சாங்க. அது மாதிரி எப்பவுமே பிரைஸ் கன்ஃபர்மேஷன், இந்த பிரைஸ்ல தான் நான் பை எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எந்த ஸ்ட்ராட்டஜிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அது இல்லாம இப்ப நான் இதை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். இதை வச்சு இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன்.
நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா விவேப் போட்டுக்கிறீங்க. அதே மாதிரி இந்த விவேப்ல ஒரு பஞ்சாயத்து இருக்குங்க. சரி, இந்த விவேப் போடுறதுல ஒரு பஞ்சாயத்து இருக்கு. நீங்க நிஃப்டி நார்மலா நிஃப்டின்னு போட்டீங்க அப்படின்னா நிஃப்டில விவேப் அப்படிங்கிற லைன் காமிக்க கூடாது. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சிடறேன். இந்த ட்ரேடிங் வியூக்காரன் மட்டும் வித்தியாசமா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பான். சரி, இப்ப வந்து எது காரணத்தை கொண்டும் ப்ரொமோஷன் கிடையாது. நார்மலா ஏன்னா இதையும் நடத்திக்குவேன், கோ சாட்டிங் ப்ரொமோட் பண்றேன், நான் அதையும் பண்றதுக்கு ஆள் இருக்கு, நம்ம பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? இப்ப இதுல வந்து நீங்க விவேப் போட்டீங்க அப்படின்னா, சரியா, விவேப் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா விவேப்னாலே வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் தான். சரியா, வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ் தான். இப்போ நான் இதை ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த விவேப் காமிக்கும். சரி, ஆக்சுவலா நீ இண்டெக்ஸ்ல காமிக்க கூடாது. ஏன்? ஒரு இண்டெக்ஸா உங்களால பையோ செல்லோ பண்ண முடியாது. என்ன ப்ரோ நான் நிஃப்டியை பை பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பை பண்றது இண்டெக்ஸ்ல கிடையாது, டெரிவேட்டிவ், அதாவது ஃபியூச்சர்லயோ அப்படின்னா ஆப்ஷன்லயோ தான் நீங்க பை பண்ணுவீங்க. அப்ப நிஃப்டிங்கிறது இண்டெக்ஸ், நிஃப்டியோட ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் பை செல் நடக்கும். எங்க பை செல் நடக்குமோ அங்கதான் வால்யூம் அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டா? ஸோ அதுதான் பேசிக்கான கான்செப்ட். ஒருவேளை உங்களுக்கு வால்யூமை பத்தி இன்னும் கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வால்யூம் ப்ரொஃபைலை பத்தி கம்ப்ளீட்டான வீடியோ வந்து போட்டிருப்போம் ஆல்ரெடி, எடுத்து செக் பண்ணிக்கங்க, சேனல்லே இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு டிஃபிகல்ட்டி என்னன்னா வீடியோஸ்ல போயிட்டு இப்போ என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பழைய வீடியோஸை பார்க்கறது டிஃபிகல்ட்டி. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்க்கலன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் போடுற வீடியோ ஆல்ரெடி போட்டுக்கிட்டே தான் இருக்க போறேன் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுங்க. அப்போ மெயின் கான்செப்ட் வந்துடும். அப்போ நீங்க விவேப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, விவேப் வந்து ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ விவேப் அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டா நான் வச்சிருக்க வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர். ஓகேவா? இப்போ இதே நீங்க ஆப்ஷன்ல பண்றீங்கனாலும் ஆப்ஷன்லயும் நீங்க இதை வச்சு இதே மாதிரி இதே கான்செப்டை வச்சு பேக் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ விவேப் போட்டுட்டீங்க. இப்போ இதுல வந்து 2 லைன் தான் பார்த்தோம் இவ்வளவு நேரம். ஆர்எஸ்ஐ பத்தி பேசும்போது 70, 30 அப்படிங்கிறது தான் பார்த்தோம். இதுல மெயின் கன்ஃபர்மேஷன் ஒன்று பார்த்துங்க. அதாவது இந்த ஆர்எஸ்ஐ வந்து அப் ட்ரெண்ட் இருக்கும்போது 70 நாளுக்கு மேல, எப்படி 70 நாளுக்கு மேல கூட அது அப் ட்ரெண்டா மாறலாம் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுங்க. ஓகே, ஒரு அப் ட்ரெண்டுங்கிறது வந்து அதாவது ஷார்ட் டேர்ம் பீரியட்ல 70 நாள் அப்படிங்கிறது கூட உங்களுக்கு அப் ட்ரெண்டாக மாறலாம். இப்போ இதே நம்ம புல்லிஷ் மார்க்கெட், பியரிஷ் மார்க்கெட் ஆல்ரெடி 7 to 8 வருஷம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இல்லையா, அது வந்து லாங் டேர்ம் பீரியட்ல, இது ஷார்ட் டேர்ம் பீரியட்ல. பியர் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து பர்சன்டேஜ் வைஸா கால்குலேட் பண்ணாங்க. அது வந்து ஒரு 20 நாள் 30 நாள் இருக்கும். அதுதான் ஒரு மாசம் இருக்கும் அப்படின்னா அதை விட அதிகமா கூட இருக்கலாம் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இது போலதான் இருக்கும் அப்படிங்கிறத எந்த காரணத்தினாலையும் மார்க்கெட் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத அசியூம் பண்ணவே முடியாது. பண்ணீங்க அப்படின்னா தப்பு. இதுல ப்ரீ மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நீங்க நாளைக்கு காலைல உள்ள போகும்போது அசியூம் தான் பண்ணுவீங்க. அப்போ அதுவுமே தவறான செயல் அப்படிங்கிறதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஓகேவா? இப்ப மெயின் கான்செப்ட் வந்துடும். ஆர்எஸ்ஐ போட்டீங்க. இந்த விவேப்ல இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா இந்த மிட் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெவல் இருக்கு. ஓகே, அந்த மிட் லெவலை வந்து நான் உங்களுக்கு இன்னும் தெளிவா இருக்கணும் அப்படின்னு போட்டுறேன். அதாவது 50 அப்படிங்கிற மிட் லெவலை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நான் டாட்டடா போடாம நான் வந்து லைனாவே உங்களுக்கு போட்டுறேன். ஓகே, லைனாவே போட்டுறேன். இதை வந்து ஒரு எல்லோ கலர்ல போட்டுரும். சரியா? ஏன்னா இதுதான் வந்து நமக்கு முக்கியமான லெவல். சரியா? முக்கியமான லெவல். அதாவது நீங்க வந்து ஒரு பிரைஸ், ஓகே, நான் வந்து இப்போ உள்ள சார்ட் வேண்டாம், ப்ரீவியஸா இருக்கிற சார்ட் எடுத்துக்கிறேன். சரியா? ப்ரீவியஸா இருக்கிற சார்ட் எடுத்துக்கிறேன். இப்போ தான் இருக்கு ஏதோ ஒரு சார்ட். ஓகே, ஏதோ ஒரு சார்ட் எடுத்துக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ இந்த சார்ட்ல இருந்து எடுத்துக்கோமே. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா பேசிக்கா புள்ளி செட்டப் எப்படின்னா உங்களுடைய பிரைஸ் வந்து விவேப்புக்கு மேல இருக்கணும். சரி, அந்த பிரைஸ் வந்து விவேப்புக்கு மேல இருக்கணும். அதே சேம் டைம்ல ஆர்எஸ்ஐ வந்து 50க்கு மேல இருக்கணும். ஓகேவா? இல்ல ப்ரோ, இதுல வந்து ஒரு டிஃபிகல்ட் இருக்கும். என்ன டிஃபிகல்ட் இருக்கும்? ஆல்ரெடி விவேப்புக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ப்ரோ, அதே மாதிரி இதுவுமே ஆல்ரெடி மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் எங்கனாலும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கட்டும். சரி, அதாவது எங்க மார்க்கெட் எங்கனாலும், ஒருவேளை நீங்க இந்த ட்ரேடை விட்டுட்டீங்க, இங்க பாக்குறீங்க இந்த இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐ சரி இந்த 50 லெவலுக்கு நியர்பையா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த 50வது லெவல்ல, சரி, அதாவது புல்லிஷ் ட்ரேட் சொல்றேன், இந்த 50வது லெவல்ல மார்க்கெட் கீழே இருந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கா இல்ல கீழே வந்துட்டு திருப்பி மேல ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கான்னு பாருங்க. ஒருவேளை அது கீழே வந்துட்டு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி ரிஜெக்ட் ஆச்சுன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா செல் ட்ரேடு ஃபோக்கஸ் பண்ணலாம். சரியா? செல் ட்ரேடு ஃபோக்கஸ் பண்ணலாம். சரியா? உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை வந்து நீங்க வச்சுங்க. இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து 5 minutes. சரியா? அதாவது ஸ்விங் ஹை அப்படிங்கிறத விட உங்களோட ஹையர் ஹையை வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க இது எடுக்கிறீங்க பை எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய லோவர் லோ வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு பெரிய டார்கெட்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செல்லு போட்டிருப்பீங்க. கரெக்டா? எப்படி இங்க வந்து உங்களுக்கு வந்துட்டு கீழே வந்துருச்சு, 50 கீழே கட் ஆயிருச்சு. திருப்பி இது வரைக்கும் வெயிட் பண்ணிருப்பீங்க, அது ரீட்ரேஸ்மெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது, திருப்பி செல்லு போட்டிருப்பீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இங்க வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பீங்க. கரெக்டுங்களா? அப்படி ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையான ஒரு டார்கெட் வருங்களா. இங்க நீங்க என்ட்ரி எடுத்திருப்பீங்க. பட் ஆக்சுவலா அங்க என்ட்ரி எடுத்துக்கூடாது. எங்க எடுத்துருப்போம் அப்படின்னா விவேப்புக்கு கீழே தான் செல் செட்டப் எடுத்திருப்பீங்க. விவேப்புக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க லுக் பண்ணக்கூடிய ட்ரேட் என்ன? பை ட்ரேடு. தெளிவா புரிஞ்சா? ஓகே, கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கா? வாண்டடா சொன்னதுதான்.
அப்போ பேசிக்கா இங்க நீங்க செல் ட்ரேட் போட்டிருக்க மாட்டீங்க. ஒருவேளை விவேப் இல்லைன்னா இது RSI மட்டும் வச்சுன்னா இது செல் ட்ரேடா தான் இருந்திருக்கும். பட் விவேப்புக்கு மேல இருக்கிறப்ப நீங்க பை ட்ரேட் லுக் பண்றீங்க, விவேப்புக்கு கீழே இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா செல் ட்ரேட் வந்து நீங்க லுக் பண்றீங்க அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுங்க. சரியா, செல் ட்ரேடா லுக் பண்றீங்க. இப்போ செல் ட்ரேட் லுக் பண்றீங்கன்னா இங்க விவாப்புக்கு கீழே வந்திருக்கு. சரியா, இப்போ இது வந்து 50 கிட்ட இருக்கா? கிடையாது, 50க்கு கீழே இருக்கு ஆல்ரெடி. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? வெயிட் ஃபார் ரீட்ரேஸ்மெண்ட். அன்டில் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 50க்கு வந்துருச்சு, 50ல உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கவில்லை, அது என்ன மாதிரி என்ன பண்ணிருச்சு? மேல போயிருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அகைன் நீங்க 50 லெவலுக்கு வெயிட் பண்றீங்க. பண்ணிட்டு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 50ல உங்களுக்கு அபவ் போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இங்க பை போட்டுக்கலாம். இங்க பை போட்டுக்கிறீங்க. இங்க ஸ்டாப் லாஸ் ஆட்டோமேட்டிக்கா 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கிறதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சரியா, இப்ப இங்க வந்து போட்டீங்க 1:2. ஓகே ஓகே, 1:2 அப்படிங்கிற டார்கெட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இந்த டார்கெட் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஸோ நான் இதை கரெக்டாக போடலை. பட் ஏன் போடலை அப்படின்னா நானே எல்லா வேலையும் பார்த்துட்டேன் அப்படின்னா நீங்கள் எந்த வேலையும் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால உட்காந்து எடுத்து செக் பண்ணி பாருங்க இது ஒர்க்கா இருக்கா ஒர்க் ஆலையான்னு தெளிவாக புரிஞ்சுங்க. கண்டிஷன் ஒன்னே ஒன்று தான், விவேப் அபோவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்க வந்து இந்த 50 மிட் லெவலில் பாக்குறீங்க. ஒருவேளை ஆல்ரெடி ஒரு 80-70 இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க அன்டில் இந்த 50 லெவலுக்கு வர வரைக்கும். 50 லெவல்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா அகைன் இது ரிவர்ஸ் ஆயிருச்சு. அப்ப நான் ஆட்டோமேட்டிக்கா உங்களோட செட்டப்பை அங்க நீங்க போடலாம். ஏன்னா அதுதான் ரீட்ரேஸ்மெண்ட். சரி, அதுதான் ரீட்ரேஸ்மெண்ட். அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல நீங்க என்ட்ரி போடலாம். அப்படி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பை ட்ரேட் போட்டுருக்கலாம். கரெக்டா அங்கேயுமே பாருங்க பை ட்ரேட் போட்டுருக்கலாம். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட்டாக வெயிட் பண்ணுங்க. இப்போ செல் ட்ரேட் எங்க போடுவீங்க? இதுக்கு கீழே. சரி, இதுக்கு கீழே வருது. இங்க வரல விவாப்பு கீழே வந்துருச்சு. எனக்கு இங்க பாருங்க மேல போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கீழே வந்துருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நான் எங்க போடலாம்? செல் ட்ரேடு. எனக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டாக வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணி எனக்கு இங்க தான் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும். நான் இங்க தான் செல் ட்ரேடு போடுவேன். இங்க செல் ட்ரேடு போட்டேன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ? இங்க எனக்கு ஸ்டாப் லாஸ் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. கேப் அப்பா கேப் டவுனா அதெல்லாம் கவலை கிடையாது, ஒர்க் ஆகும். அதுதான் கான்செப்ட். ஸோ இதை எடுத்து நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்து இந்த மாதிரி எந்த இண்டிகேட்டரோட கிராக் டவுன் உங்களுக்கு வேணும்? எனக்கு இந்த இண்டிகேட்டர் சீரிஸை எடுத்துட்டு போலாம். ஏன்னா நீங்க இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாதான் அதை யூஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுவீங்க. எந்த இண்டிகேட்டரை வச்சு அடுத்த வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. யாருடைய கமெண்ட்டுக்கு அதிகமாக லைக் வருதோ அந்த இண்டிகேட்டர் எடுத்து நம்ம வீடியோ மேக் பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான் பண்ணி மார்க்கெட்ல இன்ட்ரோடேல ட்ரேட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவைப்படாது. உண்மையில உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று தேவைப்பட்டுச்சு. ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜியா தேவைப்பட்டுச்சு. எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ண முடியாது, எவ்வளவு உட்காந்து பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் சேனல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, எடுத்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான கிளாஸ் டீடைல்ஸா நாங்க அப்டேட் பண்றோம்னு சொல்லி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச்.